الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى قال المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الأنعام بيوتا تستخفونها يوم ظعنكم ويوم إقامتكم صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم طوبى لمن ملك لسانه ووسعه بيته وبكى على خطئه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களை என்று தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு கோடான கோடி பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். பரிசுத்தமான குர்ஆன் சொன்னான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் தான் தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா செய்த பாக்கியங்களை எங்களால எண்ணி முடிக்க முடியாது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா செஞ்சக்கூடிய நிஅமத்துகளை பாக்கியங்களை நீங்க என்ன ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது என்று சொல்லியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்த உபகாரங்கள்ல ஒன்றுதான் இந்த பூமியில அவர் வசிப்பதற்கு, அவருடைய மானத்தை, மரியாதைய, சொத்து செல்வத்தை பாதுகாப்பதற்கு, அவர் நிம்மதியாக இருப்பதற்கு வீட்டை ஏற்படுத்தி கொடுத்ததாகும். ஒரு மனுஷனுக்கு வீடு கிடைக்கிறது, அவன் வீட்டில் வசிக்கிறது அல்லாஹு தஆலாவுடைய தனியான ஒரு நிஅமத்தாகும், பாக்கியமாகும். பரிசுத்தமான குர்ஆன்ல இதை மிக தெளிவாகவே அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன், அல்லாஹு தஆலா உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு அமைதி ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய வீடுகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய முறையில் ஆக்கியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு வீடு என்பது அமைதியை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேரத்தை அமைதி தரக்கூடியதாக ஆக்கி வச்சிருக்கிறானோ, பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துவான். வல்லதி ஜஅலக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி, அல்லாஹ் தஆலா இரவை உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றான், நீங்கள் அதில் அமைதி பெறக்கூடியதாக. இதே போன்று அல்லாஹ் தஆலா மனைவியையும் அமைதி தரக்கூடியதாக, ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக ஆக்கியிருக்கின்றான். இதே பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துவான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்க அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்து உங்களோட மனைவிமார்களை ஆக்கியிருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சி. எப்படி மனைவியை அல்லாஹ் தஆலா அமைதி தரக்கூடியவளாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, எப்படி அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தை ஒரு அமைதி தரக்கூடிய நேரமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ, இதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய உபகாரங்கள்ல ஒன்று இந்த வீடுகளை அமைதி தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். யாராக இருந்தாலும், அவர் சாதாரணமான குடிசையில வாழ்ந்தாலும் கூட அவருடைய இருப்பிடம் தான் அவருக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். எங்கதான் போனாலும் அவர் சுதந்திரமாக இருப்பதற்கு சொல்வார், வீட்டுக்கு போய் தரணும் என்று. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். வமசாகின தர்லௌனஹா, பொருந்திக் கொள்ளக்கூடிய உங்களுடைய வீடுகள், நீங்க விருப்பமாக நீங்க விரும்பக்கூடிய நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய உங்களுடைய வீடுகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லக்குள்ள தர்லௌனஹா, நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய
நீங்க விரும்பக்கூடிய வீடுகள் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸஃபரு கத்அத்து மினல் அஸாப். இந்த பிரயாணம் இருக்குதானே அது அஸாபுல வேதனையில ஒரு பகுதி. எம்னு அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு. எவ்வளவுதான் வசதி வாய்ப்போட பிரயாணம் போனாலும் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்காது. சொன்னாங்க நபி அவங்க, அது உங்களோட சாப்பாட்டை உங்களோட தூக்கத்தை எல்லாம் தடுக்கும். பிரயாணம் இருக்கி அது நினைச்ச மாதிரி சாப்பிட இயலாது, இயலாது, ஓய்வு எடுக்க இயலாது. சொன்னாங்க உங்களோட குடிபானத்தை, உங்களோட உணவை, உங்களுடைய தூக்கத்தை எல்லாத்தையும் தடுக்கக்கூடியதாகத்தான் இந்த பிரயாணம் இருக்குது சொல்லி போட்டு சொன்னாங்க. உங்கள ஒருவர் பிரயாணம் போய் அவருடைய தேவை முடிஞ்சிட்டா அவர் வீட்டுக்கு அவருடைய குடும்பத்தாரிடத்துல அவசரமா திரும்பி வரட்டும். ஏன் ஒரு மனுஷனுக்கு அவன் விரும்பக்கூடிய சாப்பாடு, அவன் விரும்பக்கூடிய குடிபானம், அவன் விரும்பக்கூடிய உறக்கம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் எல்லாம் அவன் வீட்டுல தான் இருக்கு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரயாணம் முடிச்சிட்டா, பிரயாணத்துல உங்களோட தேவை முடிச்சிட்டா நீங்க அவசரமாக உங்களோட வீட்டுக்கு வந்துருங்க, உங்களோட குடும்பத்தாரிடத்துல வந்து சேர்ந்துருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வீடு என்பது ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய முதற்கல்லாக இருக்கு. எப்ப வீட்டுடைய சூழல் சீராக இருக்குமோ குடும்பங்கள் சீராக ஆரம்பிக்கும். எப்ப குடும்பங்கள் சீராக ஆரம்பிக்குமோ கிராமம் சீராக ஆரம்பிக்கும். எப்ப கிராமங்கள் சீராக ஆரம்பிக்குமோ நகரங்கள் சீராக ஆரம்பிக்கும். எப்ப நகரங்கள் சீராக ஆரம்பிக்குமோ நாடு சீராக ஆரம்பிக்கும். எப்ப நாடு சீராகுமோ இந்த உலகமே சீராகும். எனவே இந்த உலகம் சீராகுவதற்கு அடிப்படையான விஷயம் ஒரு மனிதனுடைய வீட்டு சூழல் சீராக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அவன் ஃபித்னாக்கள் இருந்து குழப்பங்கள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றா அவன் வீட்டில் இருக்கிறத வச்சிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, சலாமத்துர் ரஜுல் ஃபில் ஃபித்னதி அயல்ஸம பைத்தஹு. ஃபித்னாக்களுடைய காலத்துல குழப்பங்கள்ல காலத்துல ஒரு மனிதனுக்கு சலாமத் என்னேண்டா, ஈடேற்றம் என்னேண்டா, அந்த ஃபித்னாக்கள் அவன் மாட்டிக்கொள்ளாம இருக்க வேண்டுமெண்டா அதுக்குரிய வழி அயல்ஸம பைத்தஹு, அவன் வீட்டுல இருக்கிறது. தேவையில்லாம வெளியில தடுமாறுறது இல்ல, தேவையில்லாம வெளியில சுத்தி திரிகிறது இல்ல, அத்தியாவசியமான அவருடைய தேவைகளுக்காக வேண்டிய வெளியே போயிட்டு ஃபித்னாக்களுடைய காலத்துல அவர் வீட்டுல இருக்கட்டும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், வெற்றிக்கு வழி என்ன என்று கேட்டார். நான் வெற்றி அடையணும், அதுக்கு நீங்க வழியை சொல்லித்தாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு 3 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது சொன்னாங்க, அம்சிக்க அலைக்க லிசானக, உங்களோட பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களோட நாக்க கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க. அம்சிக்க அலைக்க, உங்களோட நாவை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சு கொள்ளுங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்ன பேசினாலும் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் அதை எழுதி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், சங்கையான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனுஷனை நரகத்தில முகங்குப்புற விழுத்தாற்றுறது அவனுடைய பேச்சினால வந்த விபரீதங்கள் தான். இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், அவங்களுடைய பேச்சுக்களினால வந்த விபரீதங்கள் தான் மனிதனை நரகத்தில முகங்குப்புற விழுத்தாட்டும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சஹாபிக்கு நபி அவங்க சொல்லி கொடுத்த முதலாவது புத்திமதி, நீங்க உங்களோட நாவை உங்களோட கட்டுப்பாடுல வச்சுக்கொள்ளுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, ஈடேற்றத்துக்குரிய வழி வல்யஸஅக பைத்துக, உங்களோட வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும், உங்களோட வீடு உங்களுக்கு விசாலமாகட்டும். பஜார்கள்ல அங்க இங்க தேவையில்லாம சுத்தி தெரியாம வெளியில உங்களோட தேவைக்கு போங்க, தேவை முடிச்சிட்டா நீங்க வீட்டுல வந்து இருந்து கொள்ளுங்க, வீட்டு சூழலை சீராக்குங்க. வல்யஸஅக பைத்துக, உங்களோட வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும். மூணாவது சொன்னாங்க, வபிக்கி அலா ஹத்தியத்திக், நீ செஞ்ச தப்புகளை தவறுகளை நினைச்சு கவலைப்படுங்க, அதுக்கு அவன் அழுங்க, கண்ணீர் சிந்துங்க. எல்லாம் இப்படி தவறு நடந்துட்டு தப்பு நடந்துட்டு நீ என்ன மன்னிச்சுக்கோ என்று அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால அழுங்க.
என்ன சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தாயிபு மினல் ذنب كمن لا ذنب له. உண்மையான முறையில பாவ மன்னிப்பு தேடக்கூடியவன் பாவமே செய்யாதவனை போல சொன்னாங்க. ஈடேற்றத்துக்குரிய வழி 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்னாவது பேச்ச கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டாவது உங்களோட வீட்டுகள்ல இருந்து கொள்ளுங்க, மூணாவது நீங்க செஞ்ச தப்புகளை தவறுகளை நினைச்சு கவலைப்படுங்க. இன்னொரு ஹதீஸ்ல இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா லிமன் மலக லிசானஹு. யார் தன்னுடைய நாவை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு கொண்டிருக்கிறானோ, யாருக்கு தன்னுடைய வீடு விசாலமானதாக இருக்குதோ என்றால் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம அவர் வீட்டிலே இருக்கிறார். மூணாவது சொன்னாங்க, யார் தன்னுடைய பாவத்தை நினைச்சு அழுகிறாரோ இந்த மனுஷனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நல்ல செய்திகள் உண்டாகட்டும், தூபா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்கிறாங்க. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்துடைய நிலைமை சீராக வேண்டுமென்றா வீட்டுடைய சூழலை சீராக்க வேண்டும். அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய இடங்களாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின வீடுகள்ல இன்றைக்கு நிம்மதி இல்லாம இருக்கு, சரியான பிரச்சனையாக இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை. ஒரு மனிதன் வெளியில கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு போனா அங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா, மார்க்க விஷயத்துல, மார்க்கம் வீடுகள் விஷயத்துல என்ன முறைகளை கையாள வேணும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிக்கல. வீட்டு சூழலை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது விஷயம், வீடு கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு தக்வாவுடைய நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோட அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட வீடு கட்டணும். வீட்டுக்கு முதலாவது கல்லு வைக்கக்கூடிய நேரத்திலேயே எண்ணம் இருக்கணும், இந்த வீட்டில அல்லாஹ்க்கு பொருத்தமான அமல்கள் மட்டும்தான் நடக்கணும், தேவையில்லாத ஷைத்தானை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் இந்த வீட்டில் நடக்க கூடாது என்ற எண்ணத்தோட தான், அந்த தக்வாவோட தான் வீடு வாங்குவதாக இருந்தாலும் வாங்கணும், வீட்டுக்கு அஸ்திவாரம் விடுவதாக இருந்தாலும் அஸ்திவாரம் விட வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஆமா அறிஞ்சு கொள்ளுங்க, குல்லு பினாயின் வபாலுன் அலா சாஹிபிஹி. நீங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களும் அது உங்களுக்கு கேடாகத்தான் இருக்கும். நீங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களும் உங்களுக்கு கேடாகத்தான் இருக்கும், அது அதாபாகத்தான் இருக்கும். இல்லா மாலா இல்லா மாலா என்றால் அத்தியாவசியமாக ஒரு தேவைக்கு கட்டுறார், தேவைக்கு கட்டுறாரு, அது அவருக்கு அதாபுக்கோ அது அவருடைய தேவையில்லாத பிரச்சனைக்கு காரணமாக அமையாது. அப்படி இல்லாம இவர் ஆடம்பரமாக கட்டுறார், தேவையில்லாம இவர் கட்டுறார் என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த கட்டிடம் அவருடைய பிரச்சனைக்கு காரணமாக அமையும் என்று சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்த லயுஜரு ஃபீ நஃபகதிஹி குல்லிஹா. ஒரு மனிதன் அவன் செலவு செய்யக்கூடிய எல்லா செலவினங்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து கூலி கொடுக்கப்படுகின்றான். அவர் செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்கு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கலாம், அக்கம்பக்கத்தினருக்கு கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். இந்த செலவுகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கிறான். சொல்லி போட்டு சொன்னாங்க, இல்லா ஃபித் துராப் அவ் கால ஃபில் பினா. இந்த கட்டிடங்களுக்கு செலவழிக்கிறாரு, இந்த மண்ணுடைய விஷயத்துல செலவழிக்கிறாரு, இந்த செலவுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான் என்றால் தேவையில்லாம இவர் கட்டிடங்களை கட்டுகின்றார். இவருடைய நோக்கம் இருக்கு, அல்லாஹ்க்கு பொருத்தமான நல்ல விஷயங்கள் இந்த வீட்டுல நடக்கணும், ஓதல் நடக்கணும், தொழுகை நடக்கணும், ஹராம் ஹலால் விஷயங்கள் இந்த வீட்டுல பேணப்படணும், அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தாளிகள் இந்த வீட்டுக்கு வரணும் என்ற நல்ல எண்ணத்தோட வீட்டை கட்டுறாருண்டா அந்த வீடு பரக்கத்துடைய வீடாக இருக்கும். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆது கூட்டத்தினருக்கு தாவத்து கொடுத்தாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். ஆது கூட்டத்திலுமே சக்தி வாய்ந்த கூட்டத்தினர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எடுத்து சொல்லுவான், அந்த கூட்டத்தை போல ஒரு சக்தி வாய்ந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா படைக்கவே இல்லையா, அவ்வளவு சக்தி வாய்ந்த கூட்டத்தினர். அந்த கூட்டத்தினர் என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் கட்டுவாங்க, ஆனா அந்த வீட்டுல வாழ மாட்டாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களுக்கு பார்த்து சொன்ன விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன் வதத்தகிதுன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன்.
நீங்க உயர்வான இடங்கள்ல பெரிய பெரிய மாளிகையில கட்டுறீங்க, ஆனா அந்த வீட்டுல நீங்க வாழ்றது இல்ல, சும்மா கட்டி போடுறீங்க. அத்தபுனூன பிகுல்லி ராஅத்தின் தஅபஸூன், அபஸ்ல வீணாக தேவையில்லாம கட்டி வச்சிருக்கீங்க, கட்டி மூடி போட்டு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி வதத்தஹிதூன மசானிய, நீங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறீங்க. லஅல்லக்கும் தஹ்லுதூன், பார்த்தா விளங்குது நீங்க உங்களுக்கு மௌத்தே வராது போல, நீடூழி காலம் வாழ்ற மாதிரி இந்த வீடுகளை நீங்க ஏன் கட்டுறீங்க அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆது கூட்டத்தினருக்கு சொல்லி வைத்த விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். எனவே முதலாவது விஷயம், வீடு கட்டுகின்ற பொழுது அல்லது வீடு வாங்குகின்ற பொழுது நல்ல எண்ணத்தோட வாங்கணும். இது முதலாவது விஷயம், வீட்டு சூழல் சீராவதற்கு. இரண்டாவது விஷயம், வீட்டில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றா, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில ஒரு நிம்மதி, ஒரு இணக்கம், ஒரு புரிந்துணர்வு அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றா, மார்க்கம் சொல்லி தரக்கூடிய இரண்டாவது விஷயம், அந்த வீட்டுடைய சூழலை திக்ருடைய சூழலாக ஆக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞாபகம் சொல்லப்படக்கூடிய வீடாக அந்த வீடுகள் ஆக்கணும். அங்க அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சுக்கள் பேசப்படணும், அல்லாஹ் தஆலாவுடைய ரசூலுடைய பேச்சுக்கள் பேசப்படணும். இதை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுக்கு மனசுகள் அமைதி ஏற்பட வேண்டும் என்றா, உட மனசுகளை நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றா அல்லாஹ் தஆலா அத திக்ரெல்லாம் வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய சிந்தனையெல்லாம் வச்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறதெல்லாம் வச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சுக்கள் எங்க பேசப்படுமோ அங்கதான் அமைதி, சந்தோஷம் ஏற்படும். எனவேதான் நல்ல மக்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாக்கிராத், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களும். நயவஞ்சகர்கள் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நினைவு கூற மாட்டாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். லா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை அந்த நயவஞ்சகர்கள் கொஞ்சமா தான் நினைவு கூறுவாங்க. ஒருவன் கொஞ்சமா தான் அல்லாஹ் பத்தி பேசுறானாவண்டா, அவனுடைய ரசூலை பத்தி பேசுறானாமண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவற்றை நயவஞ்சகத்துடைய சாயல் இருக்கு, நயவஞ்சகத்துடைய முனாஃபிக்தனத்துடைய சாயல் இவற்றை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, மஸல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டில அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமம் ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, வல் பைத்தில்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டில அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமம் ஞாபகப்படுத்தப்பட மாட்டாதோ அந்த ரெண்டு வீட்டுக்கு உதாரணம். ஒரு வீட்டில அல்லாஹ் தஆலாவுடைய zikr செய்யப்படுகிறது, ஒரு வீட்டில அல்லாஹ் தஆலாவுடைய zikr செய்யப்படல, அங்க பிரஸ்தாபம் செய்யப்படல, பேச்சுக்கள் செய்யப்படல. நபி அவங்க சொன்னாங்க, இந்த ரெண்டு வீட்டுக்கு உதாரணம் கமஸலில் ஹய்ய் வல் மய்யித், உயிருள்ள மனுஷன் உயிரில்லாத மனுஷனை போலன்னு சொன்னாங்க. எந்த வீடு சின்ன வீடாகத்தான் இருக்கு, ஒரு சாதாரணமான குடிசையாகத்தான் இருக்கு, அந்த வீட்டுல அல்லாஹ் தஆலாவுடைய zikr நடக்குது, அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சுக்கள் பேசப்படுகிறதுன்னு சொன்னா அது உயிரோட்டம் உள்ள வீடு. ஒரு மனிதர்கிட்ட உயிரோட்டம் இருந்தா அவர்கிட்ட மக்கள் போவாங்க, அவரால் பிரயோசனம் அடைவாங்க. அதே நேரத்தில் பெரிய மாளிகையாக இருக்கு, பெரிய கட்டடம் கட்டிருக்கிறார், அங்க அல்லாஹ் பத்திய பேச்சு இல்ல, வீணான பேச்சுக்கள் தான் நடக்குது, ஆடல் பாடல் படம் கூத்து கும்மாளம். இது எவ்வளவு பெரிய வீடுகளாக இருந்தாலும் இந்த வீடு அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில செத்த மனுஷன் போல இருக்கு. இது சொந்த கருத்து அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கமஸல் ஹய்ய் வல் மய்யித், உயிருள்ளவன் உயிரில்லாதவன். அப்ப செத்து போன மனுஷன்கிட்ட நெருங்க முடியாது, அவள்ல இருந்து வீச்சம் நாத்தங்கள் தான் அதிகமாகும். இதே மாதிரி வீடு பெருசாக இருக்கு, அங்க அல்லாஹ் தஆலாவுடைய zikr இல்ல, அந்த வீட்டுல நிம்மதி வராது, சந்தோஷம் வராது, பிரச்சனைகள் தான் இருக்கு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு கூட அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பரிசுத்தமான குர்ஆன்ல, வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியே மனைவிமார்களே, நீங்க உங்களுடைய வீடுகள்ல மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, அல்லாஹ்வுடைய நபிக்கு வஹி வருதானே, இந்த வஹியை நீங்க நினைவு கூறுங்க, குர்ஆனை நீங்க ஓதுங்க, அதை zikr செய்யுங்க. வல் ஹிக்மா, நபியுடைய பேச்சுக்கள், நபியுடைய பேச்சுக்கள் உங்களுடைய வீட்டுல நீங்க நினைவு கூறுங்க. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களையும் அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா,
இதே மாதிரி ஹிக்மத்து நல்ல பேச்சுக்களை உங்களோட வீடுகள்ல புயூத்திக்குன்னு உங்களோட வீடுகள்ல நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாருக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். எனவே வீட்டுடைய சூழல zikruள்ள சூழலாக ஆக்கணும். ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லிக் கொண்டு போவாரோ, اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أذل أو أذل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. யார் இப்படி சொல்லிக் கொண்டு போவாரோ, யா அல்லாஹ் நான் வழி தவறுவதை விட்டும் வழி கெடுக்கப்படுவதை விட்டும் நான் அறிவீனமாக நடப்பதை விட்டும் என்னோட யாராவது அறிவீனமாக நடப்பதை விட்டும் யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்வதை விட்டும் நான் யாருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் உன்னோட பாதுகாப்பு தேடுறேன் என்று பிரார்த்தித்து ஊட்ட விட்டு வெளியாகிட்டாரா அவரை பார்த்து சொல்லி இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சொன்னாங்க. அவரை பார்த்து சொல்லப்படுமா, குஃபீத்த ஹுதீத்த உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டு உண்ட விஷயத்துக்கு உன்ட செஞ்சுதாரத்துக்கு ஆள் கிடைச்சிட்டு நீ செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை, உண்ட விஷயத்துக்கு நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய். மூணாவது உன்னை நேர்வழி பெற்று விட்டாய், உனக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டு உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டு அதே மாதிரி உண்ட விஷயத்தை செஞ்சுதாரத்துக்கு நீ பொறுப்பேற்கப்பட்டு விட்டாய், நீ போ என்று அவரை பார்த்து சொல்லப்படும். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நபி அவங்களுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயாவது வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் அவங்க வானத்தின் பக்கம் பார்த்து இப்படி துஆ கேட்டுட்டு போவாங்க. யா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் மின்னி அஊது பிக அல்லாஹ் இந்த துஆ ஓதி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். யார் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் சொல்வாரோ அவரை பார்த்து இப்படி சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை இருந்துச்சு, வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضل உضل அந்த துஆ ஓதி போட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாகுவாங்க. அதே மாதிரி ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் வீட்டுக்குள்ள போவாரோ வீட்டுக்குள்ள போகக்குள்ள அவரு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார் என்று சொன்னார். அவர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சார் என்று சொன்னா ஷைத்தான் சொல்லுவான் அவனுடைய மற்ற சஹாக்களை பார்த்து, உங்களுக்கு இந்த வீட்டில் இன்றைக்கு தங்குறதுக்கு மேலா உங்களுக்கு இந்த வீட்டில் சாப்பாடும் இல்லை. அதே நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போறாரு அவர் அல்லாஹ்வை நினைவு கூறல்ல, ஷைத்தான் சொல்லுவான் அவனோட சஹாக்களுக்கு உங்களுக்கு இப்ப தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு. இவர் சாப்பிடுறாரு, இப்ப பிஸ்மி சொல்லி சாப்பிடல, ஷைத்தான் சொல்லுவான் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிட்டு என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப எந்த வீட்டுல ஷைத்தான் இருப்பானோ அந்த வீட்டுல பிரச்சனை தான் உண்டாகும். எனவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க உங்களோட வீடுகள்ல திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க, பிஸ்மி சொல்லுங்க, அல்ஹம்து சொல்லுங்க. எல்லா மார்க்கத்தில் எங்களுக்கு தெளிவு காட்டப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வீட்டுல வெளிவாசலுக்கு போறாரு, பொதுவாக ஒரு மனிதன் அவருடைய வெளிவாசல் அவருடைய இந்த பாத்ரூம் தேவைகள் எல்லாம் வீட்டுல முடிப்பாரு. அதுக்கு எங்களுக்கு துஆ காட்டப்பட்டிருக்கு. நீ வீட்டுக்குள்ளே போனாலும் சரி நீங்க அல்லாஹ் மின்னி அஊது பிக மினல் குபுரி வல் கபாயிர் அல்லாஹ் தஆலா துஆ கேட்டுட்டு போங்க. நீ தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்க அல்லாஹ் தஆலாவை திக்ர் செஞ்சுட்டு தூங்குங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா தூங்கி எழும்பினா நீங்க துஆ ஓதுங்க. மார்க்கத்தில் எல்லாம் எந்த அளவுண்டா ஒருத்தனுடைய மனைவியோட வீட்டுல ஒன்று சேர போறார், குடும்ப வாழ்க்கை நடத்த போறார், அந்த நேரத்தில் கூட மார்க்கம் அவருக்கு சொல்லி தருது, நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட மனைவியோட ஒன்று கூட போறீங்களா நீங்க துஆ ஓதிட்டு அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேரையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்கு, எங்களுக்கு தரக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்கு. எனவே திக்ருடைய சூழலை வீடுகள்ல ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை வீடுகள்ல வைக்க கூடாது. மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துல தடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வீடுகள்ல இருந்தா அங்க ஷைத்தான் தான் இருப்பான், மலக்குகள் வர மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா தத்குல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். எந்த வீடுகள்ல உயிருள்ளவற்றுடைய உருவப்படங்கள் இருக்குமோ, உயிருள்ளவற்றுடைய உருவப்படங்களை தொங்க வச்சிருக்கிறாங்க, அல்லது எந்த வீட்டுல நாய்கள் இருக்குமோ அந்த வீட்டுல மலக்கள் வர மாட்டாங்க. மலக்கள் இல்லாத இடத்துல ஷைத்தான் தான் இருப்பான். ஷைத்தான் எந்த வீட்டுல இருக்கும் அங்க பிரச்சனை உண்டாகும். அப்படி அவங்க சொன்னாங்க, உருவப்படங்கள் உள்ள வீடுகளுக்கு நாய்கள் உள்ள வீடுகளுக்கு மலக்கள் வர மாட்டாங்க. அப்படி ஒருவருக்கு நாய் வளர்ப்பதாக இருந்தா மார்க்கம் சொல்லுதோ இல்லா கல்ப செய்தின், அது வேட்டை நாயாக இருக்கணும், அவ் மாஷியத்தின் அவருடைய கால்நடைகளுக்கு பாதுகாப்பா நாயாக இருக்கணும். ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நாயை வச்சிருக்கிறார் என்று சொன்னா
மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஒரு ஹதீஸ்ல வருது, யாரு வேட்டை நாய் அல்லது இவருடைய கால்நடைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நாய், இந்த நாய்களை தவிர வேற எந்த நாய்களையாவது வளர்த்தாரையானால் அவருடைய அமல்கள் இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் 2 கீராத் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. சரியான ஹதீஸ். 2 கீராத் ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு. சொன்னாங்க 2 கீராத்துடைய அளவுக்கு நாய் வளர்க்கக்கூடியவருக்கு. அவர் செல்ல பிராணியாக நாய் வளர்க்கறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல. அந்த வீட்டுல நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மலக்கள் வர மாட்டாங்க. மலக்கள் வராத இடத்துல ஷைத்தான் தான் இருப்போம். ஷைத்தானுடைய தன்மை ஒன்றுக்கு மலக்களை கண்டுட்டா ஓடிடுவோம். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. பத்ர்ல ஷைத்தான் எதிரிகளை உற்சாகப்படுத்தி கூட்டி வந்தான். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிதான் கூட்டி வந்தான். குர்ஆன்ல வரும், இன்னி ஜாருல்லக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பலம்மா தராஅத்தில் ஃபியத்தானி, எப்ப 2 படைகளும் சந்திச்சு கொண்டுச்சோ அவன் சொன்னானாம், நக்கசால அகிபை வகால இன்னி அடாமாலா தரோன், நீங்க பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு விளங்குது என்று சொல்லி அவன் புறமுதுகு காட்டி ஓடி விட்டான். என்றா மலக்கள் பத்ருக்கு வந்த உடனேயோ ஷைத்தான் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். அப்ப எந்த வீட்டுல உருவப்படங்கள் இருக்குமோ, எந்த வீட்டுல நாய்கள் இருக்குமோ அந்த வீட்டுல மலக்கள் வரமாட்டாங்க. அந்த வீட்டை ஷைத்தான் தான் இருப்பான். ஷைத்தானுடைய பிரச்சனைகள் அந்த வீட்டுல வரும். மனைவி மக்கள்ல பிரச்சனை வரும், கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை வரும். 3வது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட வீடுகள்ல தேவையில்லாத அலங்காரங்களை செய்யாதீங்க. ஹதீஸ்ல வருது, நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஅமுருக்கும் அன் தக்ஸுல் ஹிஜாரத வத்தீர், இந்த கல்லுக்கும் இந்த களிமண்ணுக்கும் போர்வை போத்தும்படி உங்களை அல்லாஹ் ஏவவில்லை. ஒரு ஹதீஸ்ல வரும், சிவர்களுக்கு தேவையில்லாத புடவைகளை போட்டு சுத்தரத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீட்டுல சூடாக இருக்கு, இல்லாட்டி குளிராக இருக்கு, இதுக்காக வேண்டியவர் தேவையான அந்த கேட்டின்களை திரைகளை வச்சிருக்கிறார். அப்படி இல்லாம அலங்காரத்துக்காக வேண்டி அவர் செஞ்சார் என்று சொன்னார், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் உண்டு அல்ல, மார்க்கத்தில் மக்ரூஹான விஷயம் என்ற கருத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிந்தா கோத்திரத்துல திருமணம் முடிச்சாங்க. கிந்தா கோத்திரத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க, அந்த வீட்டுல சிவர்களை எல்லாம் புடவையால கட்டி வச்சிருக்கிறாங்க. கேட்டாங்க சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மஹ்மூமன் பைத்துக்கும், என்ன உங்க வீட்டுக்கு காய்ச்சலா, காய்ச்சல் காரண போத்துற மாதிரி போத்தி வச்சிருக்கீங்க, அம் தஹவ்வலத்தில் காபதி வீக்கிந்தா, அல்லது காபாதான புடவையால சுத்தி வைக்கிற, புடவை போத்தப்பட்டிருக்கக்கூடிய காபா கிண்டா கோத்திரத்துக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. கிண்டா கோத்திரத்துக்கு அவர் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு காய்ச்சல் வரவும் இல்ல, காபா எங்க வீட்டுக்கு வரவும் இல்ல. அப்ப சொன்னாங்க, இந்த புடவையெல்லாம் கலட்டுங்க, இந்த கேட்டுலாம் கலட்டுங்க. அந்த வகையில உலமாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, புடவைகளை காபத்துல்லா சுத்துற மாதிரி நீங்க உங்களோட வீடுகளை புடவையால போட்டு அதை அங்க அலங்கரிப்பீங்க. ஆனா நீங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய நிலைமையை விட இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நீங்க எளிமையாக இருக்கிறீங்களே, சாதாரணமாக இருக்கிறீங்களே, இதுதான் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும், நீங்க சிறப்பாக இருப்பீங்க என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, வீடுகள்ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஆக முக்கியமான விஷயம் என்று சொன்னா, ஆண் பெண் கலப்பு இல்லாமல் ஆக்கப்படும். மஹரம் இல்லாதவர்களை எந்த காரணம் கொண்டும் வீட்டில் உள்ள பெண்களோட தனிமையாக இருக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. எந்த அளவுண்டா, கணவனுக்கு நெருக்கமான எவ்வளவு சொந்தக்காராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, இவங்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, யார சொல்லலாம், இந்த கணவனுடைய நானா தம்பி இவரு வீட்டுக்கு வாரத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு அரபுல ஹம் என்று சொல்றேன். நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹம் வல் மௌத் என்று சொன்னாங்க. இவரை மௌத்துக்கு பயப்படுற மாதிரி பயப்படுங்க, கணவன் தம்பிய, கணவன் நானாவை, கணவன் மச்சாமார. ஏன்னு சொன்னா, அந்நியவங்க யாராவது வந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா கணவன் சொந்தக்காராக்கள் வந்துட்டாங்கண்டா, நானாவை தேடி வந்திருக்காரு, தம்பியை தேடி வந்திருக்கான்னு சொல்லி யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் விபரீதம் ஏற்பட்டுடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு ஆணும் எந்த பெண்ணோட மஹரம் இல்லாம தனியே இருக்கவானான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல கணவன்மார் வேலைக்கு போய்த்திருவாங்க, டிரைவர்மாரோடையும் அவங்களோடையும் இவங்களோடையும் ஆட்டோக்காரங்களோடையும் இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத விபரீதங்கள் ஏற்படுது. அதால வீட்டு சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, வீட்டு சூழல் அங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றா
வீடுகள்ல நஃபிலான தொழுகைகள் அதிகமாக தொழணும். சுன்னத்தான தொழுகைகள் மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இஜ்அலூ மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரா, நீங்க உங்க தொழுகைகளை ஒரு வீட்டுல தொழுது கொள்ளுங்க. சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், தஹஜ்ஜுடைய தொழுகைகள் உங்க வீட்டுல தொழுது கொள்ளுங்க. உங்களோட வீடுகளை கபர்கள் ஆக்காதீங்க. வலா தத்தஹிதுஹா குபூரா, ஏன்னா கபர்கள்ல மையவாடியில தொழுவது மக்ரூஹ். அது அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க இந்த பூமி எல்லாம் தொழக்கூடிய இடமா ஆக்கப்பட்டிருக்கு, இல்ல மக்பரத்தை மையவாடியை தவிர சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க மையவாடியில தொழுகிறது மக்ரூஹ்னு சொல்லி, வெறுக்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப ஹதீஸ் கிதாபுல வருது, நபி அவங்க சொன்னாங்க உங்களோட வீடுகளை நீங்க கபர்கள் ஆக்காதீங்க, மையத்துகள் அடக்கக்கூடிய இடங்களாக உங்களோட வீடுகள் ஆக்காதீங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்கள ஒருவர் மஸ்ஜிதுல ஃபர்ல தொழுதுட்டார் என்று சொன்னா ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்திஹி, அவருடைய வீட்டுல தொழுகிறதுக்கு மற்ற தொழுகையை மிச்சமாக வச்சு கொள்ளட்டும். இவர் லுஹர் தொழு விட்டாரா, சுன்னத்தான தொழுகை வீட்டை போய் தொழுது கொள்ளட்டும். இவர் ஃபஜ்ருக்கு வர போறாரா, முந்தைய 2 ரக்காத் தொழுகை வீட்டுல தொழுது கொள்ளட்டும். நபி அவங்க சொன்னாங்க ஃபைன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரன், அல்லாஹ் தஆலா இவருடைய தொழுகையின் மூலமாக அந்த வீட்டுல பல நலவுகளை ஏற்படுத்துவான். எனவே சுன்னத்தான தொழுகைகள் வீடுகள்ல தான் தொழுகிறது மிக சிறந்தது. ஃபர்லான தொழுகைகள் பள்ளியில தொழ வேண்டும். நஃபிலான தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம், இதர லுஹா தொழுகையாக இருக்கலாம், மஸ்ஜித் வீடுகள்ல தொழுகிறது மிக சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி வீடுகள்ல நிம்மதி ஏற்பட வேண்டும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், எத்தனை பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, ஒரு சத்தம் ஒன்று வந்துட்டு இருக்கு, இல்லாட்டி எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு சும்மா எத்தனையோ டாக்டர் மாட்ட காட்டிட்டோம், ஒன்னும் சரியா வருகிறது இல்ல, டாக்டர் மாருக்கு விளங்குது இல்ல, அந்த ஹசரத்துல போமா, இந்த ஹசரத்துல போமா, அந்த வைத்தியத்தை போமா, எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட மாதிரி விளங்குது. எத்தனை பேர் சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஷைத்தானுடைய தாக்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சூனியம் என்பது ஷைத்தானோட சம்பந்தப்பட்டது. ஹதீஸ்ல வருது, சொன்னாங்க எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ, எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் ஓடிடுவான். சொன்னாங்க நபி அவங்க லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர, உங்களோட வீடுகளை நீங்க மக்பராக்கள் ஆக்காதீங்க, மையவாடிகள் ஆக்காதீங்க, நீங்க உங்களோட வீடுகளை குர்ஆன் ஓதுங்க சொல்லிட்டு சொன்னாங்க இன்ன ஷைத்தான தன் யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான், ஓடிடுவான். குறிப்பாக ஹதீஸ் கிதாபுல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த வீட்டுல 3 நாளைக்கு தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி, அதுல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் எந்த வீட்டுல தொடர்ச்சியாக 3 நாளைக்கு ஓதப்படுமோ ஃபயக்ரபுஹ ஷைத்தான், அந்த வீட்டுக்கு ஷைத்தான் நெருங்கவும் மாட்டான். இன்னைக்கு அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் என்று தேடி போய் அவர் சூனியம்ங்கிற ஷைத்தான தாக்குதல்ங்கிற இல்லாட்டி கெட்ட ஜின் பிடிச்சிட்டுங்கிற தேவையில்லாத பிரச்சனை. பக்ராவை போல வேற வைத்தியம் ஒன்றுமே கிடையாது. எனவே வீடுகளை சுத்த பக்ரா அதிகமாக ஓதணும். வீடுகள்ல பக்ரா ஓதப்படுறதுனால ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அந்த வீட்டுல உள்ளவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, வீடுகளுடைய சூழலை சீராக்குவதற்கு நபி அவங்க சொல்லி தந்த வழி, நீங்க வீட்டுக்குள்ள போக சலா சொல்லி கொண்டு போங்க, சலா சொல்லி கொண்டு போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க 3 பேருக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுக்கிறார். 3 பேருக்கு எப்படி என்று சொன்னா, அவர் உயிர் வாழ்ந்தார் என்று சொன்னா அவருக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான். அவர் மௌத்தாகிட்டார் என்று சொன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த 3 பேர்ல ஒருவர் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் தகல பைத்தஹு ஃபஸல்லம, வீட்டுக்குள்ள போக சலாம் சொல்லிட்டு போறார், அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுல யாருமே இல்ல, அப்ப நீங்க சலாம் சொல்லிட்டு போங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஇதா தகல்தும் புயூத்தன், நீங்க வீடுகள்ல நுழைஞ்சா ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்க உங்களுக்கு சலாம் சொல்லுங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, வீடுகள்ல யாரும் இருந்தாலும் சரி, வீடுகள்ல யாரும் இல்லாவிட்டாலும் சரி, வீடுகள்ல போக அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி கொண்டு போங்க, அல்லாஹ்வோட பொறுப்புல நீங்க ஆகிடுவீங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு பார்த்து, என்ற மகனே நீ வீட்டுக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு போ மகனே, நீ அப்படி சலாம் சொல்லிட்டு போனீன்னா யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, உனக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்து கிடைக்கும், அருள் வளம் கிடைக்கும், உங்க குடும்பத்தினருக்கு உங்க வீட்டினருக்கு பரக்கத்து கிடைக்கும். வீடுகளுக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு போகணும். எப்படி வீட்டை விட்டு வரக்குள்ள நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற துஆ ஓதிட்டு வரதோ, அல்லாஹ் மின்னி அஊது பிக மின் அல்லாஹ் வதல்ல என்ற துஆ ஓதுறதோ, வீட்டுக்குள்ள போகக்குள்ள துஆ ஓதிட்டு போகணும்.
நபி அவங்க சொல்லி தந்தாங்க, ஹதீஸ்ல வருது, உங்களை யாராவது வீட்டுக்குள்ள போன இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹ் பின் யஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. யா அல்லாஹ் உன்னுடைய பேரை சொல்லி தான் நாங்க வெளியே போனோம், உன்னுடைய பேரை சொல்லி தான் உள்ளுக்கு வாரோம் என்று சொல்லி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே வீடுகளுக்கு ஸலாத் சொல்லி கொண்டு போறது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, வீடுகளுக்குள்ள நிம்மதி உண்டாகிறதுக்கு, நல்ல சூழல் உண்டாகிறதுக்கு வீட்டில் உள்ள பிள்ளைகளை பழக்கணும். வீட்டுக்குள்ள நுழைவதாக இருந்தா அது உம்மாட்ட வாரதாக இருந்தாலும் சரி, தாத்தா தங்கச்சிட்டு போவதா இருந்தாங்க, அனுமதி கேட்டு கொண்டு போகணும், அனுமதி கேட்டு கொண்டு போகணும். நபியும் ஒரு கேட்கப்பட்டுச்சு, உம்மா மட்டும்தான் இருக்கிறா, அப்பயுமே அனுமதி கேட்டு கொண்டு போகணும். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட உம்மாவை நிர்வாணமா பார்க்கறதுக்கு விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. எனவே அனுமதி கேட்டு கொண்டு போகணும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், லியஸ்தஅதின்குமுல்லதீன மலகத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத். நீங்க உங்க வீட்டுல உங்க சொந்த பிள்ளைகளா இருந்தாலும், பருவ வயது அடையாத பிள்ளைகளா இருந்தாலும், உங்கள்கிட்ட வருவதாக அனுமதி கேட்டு கொண்டு வரணும். குறிப்பாக 3 நேரத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று இஷா தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு முன்னாடி, அதே மாதிரி கைலூலாவுடைய நேரம் குர்ஆன்ல தெளிவாக நேரம் போதாது விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வயசு வராத பருவ வயது அடையாத பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வருவதாக அனுமதி கொண்டு போகும். யாருமே வீட்டுக்கு போவதாக இருந்தால் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், நீங்க எந்த வீட்டுக்கும் அனுமதி இல்லாம போய்த்திராதீங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல வருது, யாராவது ஒரு வீட்டுக்குள்ள அனுமதி கேட்காம அந்த வீட்டை எட்டி பார்த்தாருன்னு சொன்னா, அந்த வீட்டுல உள்ளால் அவருக்கு கல்லால எறிஞ்சு அவருடைய பார்வை போகும் என்றாலும் இவர் மீது எந்த குத்தமும் ஆகாது. நபி அவங்க சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி எட்டி பார்த்தாரு. நபி அவங்க கையில ஒரு கத்தி மாய் ஒன்று வச்சு கொண்டு இருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் உங்களை கண்டிருந்தேன்னு சொன்னா உங்களோட கண்களை குத்தி, உங்களோட கண்களுக்கு இந்த கத்தியால குத்திருப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யார வீட்டை எட்டி பார்க்க கூடாது, அனுமதி கேட்கணும். கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரவான்னு கேட்கணும். அதே மாதிரி ஆக முக்கியமான கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றோம், ஒரு பெண் அவருடைய ஆக பக்குவமான இடம் அவருடைய வீட்டில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பெண்களை பத்தி சொல்ல, வெளியே அலைஞ்சு திரியறதுக்கு பெண்களை அல்லாஹ் தஆலா விரும்பல. ஒரு தேவைக்கு, ஒரு நிர்பந்தத்துக்கு வெளியே போறதுக்கு பெண்ணுக்கு அனுமதி இருந்தாலும் கூட குர்ஆன் சொல்லுதோ, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே உங்க வீடுகளில் நீங்க இருங்க. வலா தபர்ரஜ்ன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியா காலத்துல பெண்கள் அலைஞ்ச மாதிரி நீங்க தேவையில்லாம உங்களோட இதுகளை காட்டிக்கொண்டு அலையவானான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ஒரு பெண் அல் மர்அத்து அவ்ரத்துன், ஒரு பெண் மறைக்கப்படக்கூடியவள். அவள் வீட்டை விட்டு வெளியாகிட்டாள் என்று சொன்னா அவள் எவ்வளவு அசிங்கீனமானவளாக இருந்தாலும் ஷைத்தான் அவள் அழகா காட்டுவான். பாரு நல்ல அழகான அவள் போல. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமாக இருக்காள். இப்ப தெரியுமா, வஹிய கைர் பைத்திஹா, அவளுடைய வீட்டில உள்பகுதியில, வீட்டு வாசல்லையும் இல்ல, வீட்டுக்குள்ள உள்ள ஒரு பெண் இருக்காள் தானே, அந்த நேரத்துல தான் ஒரு பெண்மணி அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமாக இருக்கிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு ஹுஸைமால் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண் வீட்டை விட்டு போக வேண்டும் என்றா, தொழிலுக்கு போவதாக இருந்தாலும் உலமாக்கள் 2 காரணம் எழுதிக்கிறாங்க. ஒன்று, யார் மஹரமான இந்த பெண்ணுக்கு உழைச்சி தரக்கூடிய யாருமே அந்த பெண்ணுக்கு இல்ல. 2வது, அப்படி இருந்தாலும் அவருக்கு தங்கடம் ஒன்று இருக்கு. இந்த 2 காரணங்களுக்காக வேண்டித்தான் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகி போய் தொழில் செய்யலாம். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன என்று சொன்னா, அந்த வீட்டுகளில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளை பக்குவமா வளர்க்கிறது, தன்னுடைய கணவனுடைய விஷயங்களை கவனிக்கிறது தான் ஒரு பெண்ணுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கு. எனவே இப்படியான விஷயங்களை நாங்க, அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, சிலாக்கள் வீடுகளில் சடங்கு பார்க்கறது எப்படின்னா, சிலாக்கள் பிரயாணம் போயிட்டு வரக்குள்ள வீட்டில் முன்கதவால வர மாட்டாங்க, பின்கதவால வருவாங்க. இது ஜாஹிலியத்துல உள்ளது, அறியாமையில உள்ளது. ஜாஹிலியா காலத்துல என்ன செய்வாங்கன்னா, பிரயாணம் போயிட்டு வரக்குள்ள பின்னால வருவாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான் குர்ஆன்ல, வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா வலாக்கின், அல்லாஹ் தஆலா குர்ஆன் லைஸல் பிர்ரு அன் தஅத்துல் புயூத மின் ظுஹூரிஹா, நீங்க பின்கதவால வாரது நல்ல விஷயம் ஒன்று இல்ல, ஒரு தேவைக்கு பின்னால வாரது வேற விஷயம். அப்படி இல்லாம பின்னால வந்தா தான் இந்த விஷயம் முடியும்டா, இந்த சகுன மார்க்கத்துல இல்ல. அல்லாஹ் சொன்னான், வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, குர்ஆன்ல வரும், நீங்க உங்க வீட்டுக்குள்ள வரும் முன்கதவால வாங்க, பின்கதவால வராதீங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். எனவே இந்த விஷயங்கள் என்னோட வீடுகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். அங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, zikr செய்யறது, பார்வையை பாதுகாக்கிறது, ஒரு பெண் பக்குவமாக இருக்கிறது, அனுமதியோட போறது, சலாம் சொல்லிக் கொண்டு போறது, இதெல்லாம் வீட்டுடைய சூழலை சிறப்பாக்குவதற்குரிய காரணிகள், மார்க்க சொல்லி தந்த காரணிகள். எப்ப இந்த சூழல்கள் இந்த காரணிகள் பேணப்படுமோ அல்லாஹ் அந்த வீட்டில் நிம்மதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். வீடு சீரானால் குடும்பங்கள் சீராகும், குடும்பங்கள் சீரானால் கிராமங்கள் சீராகும், கிராமங்கள் சீரானால் நகரங்கள் சீராகும், நகரங்கள் சீரானால் நாடு சீராகும். எனவே இந்த விஷயங்களை பேணி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ்